ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஆஹா கல்யாணம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம மகாவை விஜய் கிளம்பி நீரா பின்னாடியே சூர்யாவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம மகா விஜய் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு முன்னாடியே சூர்யா கிளம்பி வந்துடுறாங்க. பார்த்தா ஸ்வேதா போட்டு சந்தேகத்தின் பேரில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து சூர்யா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அதானே பார்த்தேன், என்னடா இவன் இன்னும் வரல, இன்னும் வந்துட்டியாடா, வா வா, ஏண்டி இவனோட தொடர்பு கொண்டுட்டு இருக்கியே, உனக்கு இதெல்லாம் அசிங்கமாக இல்லையாடி, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னதும், இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்கா இங்கிருந்து போடா அப்படின்னு சூர்யா அந்த ஆளை வந்து விரட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஆளை என்ன பண்றான்னா, பக்கத்துல இருந்த கூர்மையான பொருள் எடுத்து நம்ம ஸ்வேதா மேலே குத்தலான்னு போகும்போது உடனே கத்தியை பிடுங்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல அவனை போட்டு அடிடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளோதான், ஒழுங்கா இங்கிருந்து போடா அப்படின்னதும் அந்த ரவுடியும் வந்து நேராக வீட்டை விட்டு போயிடுறான். இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று நம்ம விஜயும் மகாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா அவன் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இப்படி அடுத்தவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஸ்வேதா ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் மகாவும் மறைஞ்சு நின்று இருப்பாங்க ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் போகும் வரைக்கும். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சூர்யா வந்து அழாது ஸ்வேதா, எல்லா கஷ்டமும் என்னால் தான் எல்லாருக்கும் வருது, இங்கே பாரு சூர்யா, நீ வேற இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறது, என் கூட பழக்கமாக இருக்கிற விஷயம் உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை, என்னால் எல்லாருக்குமே பிரச்சனை, தயவு பண்ணி போயிடு, என்னை விட்டு போயிடு அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையானது ஸ்வேதா, நட்புங்கிறது இடையில விட்டுட்டு போறது இல்லை, ஒரு நல்ல நண்பனா உன் கூட நான் எப்போ இருப்பா அப்படின்னு ஸ்வேதா வந்து சூர்யா சமாதானப்படுத்துறாங்க. இந்த பேச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம விஜய் மகாவும் வந்து பாக்குறாங்க. அழாத ஸ்வேதா, இங்க பாரு, உன் கூட எப்பவுமே நான் இருப்பா அப்படின்னு நம்ம ஸ்வேதா தோலை வந்து தட்டி கொடுக்குறாங்க சூர்யா. இதை கேட்ட இதை பார்த்த மகா விஜய் சம அதிர்ச்சியாராங்க. உடனே மகா வந்து அழுத்துட்டே ரோட்டுக்கு ஓடி வராங்க. அண்ணே என்ன ஆச்சு, நீ பாத்தீங்களா விஜய், இதை பார்க்கத்தான் என்ன நீங்க அழைச்சிட்டு வந்தீங்களா, ஐயோ என்னால பார்க்கவே முடியல அப்படின்னது, இங்கே பாருங்க நீ கண்டிப்பாக அண்ணன் தப்பு பண்ணக்கூடியவர் இல்லை, இதில் ஏதோ ஒரு மர்மமான விஷயம் மறைஞ்சிருக்கானே, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னதும், ஆமாம் எனக்கு அப்படித்தான் தோணுது, தப்பாக இருக்காதுன்னு, அப்படி நடந்துருக்கூடாது தான், ஆனால் இதெல்லாம் பார்த்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய், நான் தனியாக இருக்கணும் அப்படின்னதும், சரி அண்ணே வாங்க ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தனிமை வேணும், நான் வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னுட்டு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து மகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா அனாமிகா வந்து, இங்க பாரு மகா, விஜய்க்கு வந்து ஒரு ஸ்வீட் நேம் சொல்றாங்க, அந்த ஸ்வீட் தான் பிடிக்கும், நீ எப்படி செய்யறன்னு மட்டும் செஞ்சு காட்டு, அதுக்கப்புறமா நான் நீ செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னதும் மகா வந்து சூர்யா ஸ்வேதாவுக்கு தோல் தட்டி கொடுத்த விஷயத்தையே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. மகா நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து காயத்ரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து அனாமிகா நோட் பண்ணிட்டு, என்ன மகா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்க, வா மகா வந்து ஸ்வீட் பண்ணி கொடுக்குறியா, இங்க பாரு அனாமிகா, நான் ஆஃபீஸ்ல இருந்து வரேன், எனக்கு கடும் ஒர்க், ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கு, டயர்டாக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்க, இன்னொரு நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னது, என்ன மகா ஆசையாக கேட்டேன், விஜய்க்கு நான் பண்ணி கொடுக்கணும், ப்ளீஸ் மகா வந்து பண்ணி கொடு. அனாமிகா ஒரு சொல்ற விஷயத்த புரிஞ்சிக்கவே மாட்டியா, டயர்டா இருக்குன்னு சொல்றேன், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னதும், இங்க பாரு ஸ்வீட் எப்படி பண்றது நானே கேட்டேன் மகா, அதுக்கு போய் இப்படி டென்ஷனா கத்திட்டு இருக்கீங்க என்ன மகா அப்படின்னதும், ஏ மகா உன் மனசுல பெரிய மகாராணின்னு நினைப்பா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருமகளை நீ எதிர்த்து பேசுவ, அதான் அவன் ஆசைப்பட்டால ஸ்வீட்டை பண்ணி கொடுக்க வேண்டியதானா அப்படின்னதும், இதையெல்லாம் வந்து நம்ம ராஜலட்சுமி பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை சின்னத்தை நான் சொல்லத்தை கேளுங்க, யாருக்கு யாரு சின்னத்தை, இங்க பாரு உன் தராதரன்னு உன் குடும்பம் என்ன, நீ எங்க இருந்து வந்த, நீ பெரிய ஓவரா பேசிட்டு இருக்க, அது சரி அந்த நாயக்குட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது அதுல புத்தி தான் காட்டும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் நீயே ஒரு தராதர கிட்ட குடும்பத்திலிருந்து வந்தவ, இங்கே என் மருமகளை எதிர்த்து பேசிட்டு இருக்கியா, ஒழுங்காவ ஆசைப்பட்ட மாதிரி ஸ்வீட்டை பண்ணி கொடுக்க வேண்டியதானே, ஏதோ உன் உடுப்பை கேட்டாளா இல்ல உன் சொத்தை கேட்டாளா, நீயே ஒழுக்கம் கிட்ட குடும்பத்திலிருந்து வந்தவதானே அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசினதும் அப்படின்னு மகா சத்தம் போடுறாங்க. என் குடும்பத்தை பற்றி தப்பா பேசுனீங்க, பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னது, ஓஹோ எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன நீ இன்னும் கூப்பிடுவேன், நீ தராதரம் கேட்டு குடும்பத்திலேருந்து வந்தவதானிடி, நீ இப்படித்தான் பேசு அப்படின்னு அசிங்கமா பேசினது, போதும் காயத்ரி நிறுத்து,
பார்த்து உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆமா, மகாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, இல்ல உனக்கு என்னதான் தகுதி இருக்கு அப்படின்னு ராஜலட்சுமி கேட்டது காயத்ரி வந்து அதிர்ச்சியாராங்க. அக்கா போதும் நிறுத்து, இங்க பாரு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயும் அனாமிகாவும் மகாவும் ஒரு வேலைக்காரி ஆட்டம் தான் நடத்திட்டு இருக்கீங்க. ஆமா, 2 பேரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, அனாமிகாவுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமையோ அதே உரிமை தான் மகா என்னோட மருமக, அவளை வேலைக்காரி ஆட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க தானே கிச்சன் பொறுப்பெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே சமைச்சு சாப்பிட வேண்டியதானே. இப்போ யூடியூப்ல எல்லாமே வருது, அதை பார்த்து கத்துக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு வேலை முடிச்சு வர பொண்ணு கிட்ட வந்து வம்பளுத்துட்டு இருக்கீங்க. வம்பளுக்குங்கிறதுக்காகவே பேசுறீங்களா? இங்க பாருங்க, மகா வந்து ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பா, கடும் ஒர்க்கா இருந்திருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? இங்க பாரு மகா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னதும் மகா வந்து போயிடுறாங்க. இங்க பாருமா அனாமிகா, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அப்படி உனக்கு ஸ்வீட் செய்ய ஆசைன்னா அதை பார்த்து செஞ்சு கொடு அப்படின்னுட்டு ராஜலட்சுமி அங்க இருந்து போனதும் அனாமிகாவும் காயத்ரி செம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பார்த்தோம்னா கிச்சன்ல வந்து காயத்ரி, சித்ரா, இங்கெல்லாம் அனாமிகா 3 பேரும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கையில பூசணிக்காயோட நேரம் நம்ம ஐஸ்வர்யா வராங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே சுற்றி போட்டுட்டு இருக்காங்க. என்னடி பண்ணுற அப்படின்னு சித்ரா கேட்குறாங்க. எல்லாத்தையும் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் 3 பேரும் சமைக்கிற அழகை பார்த்து என் கண்ணி பட்டு போயிடும்னு பார்த்துக்கங்களேன், அதான் உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுறான் அப்படின்னு செமையாக கலாய்ச்சதும் நம்ம காயத்ரி கேங் வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. பார்த்தீங்களா எப்படிலாம் வந்து பேசிட்டு போகிறான்னு பார்த்தீங்களா அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம மகா தூங்காமல் நினச்சதையும் நடந்ததையும் நினச்சி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்து சடனா சூர்யா வந்து லைட்டை போடுறாங்க. என்னாச்சு மகா, ஏன் தூங்காம லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும், அம்மா நான் ஆஃபீஸ்க்கு வர்றது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையா அப்படின்னு மகா வந்து சூர்யா கிட்ட கேட்குறாங்க. நான் இப்போ அப்படி சொன்னேன், இல்லை நீங்க இன்னைக்கு பேசுகிற நடந்துக்கிற விதம் எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தாங்க தெரியுது, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் ஆஃபீஸ் பக்கமே வரல அப்படின்னு மகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை மகா, என்னை பார்த்தா பொம்பளைங்களை கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கா? இங்க பாரு, நீ தாராளமா ஆஃபீஸ்க்கு வரலாம், உன் திறமையை பார்த்து என் அம்மாவே இன்னும் ஆஃபீஸ்க்கு தான் போக சொன்னாங்க, நீ தான் முடியாதுன்னு சொன்ன. உன் திறமைக்கெல்லாம் நீ எங்கே போய் இருக்க வேண்டிய ஆள், அதனால நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வரதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மகா. ஏன் இப்படிலாம் பேசுகிற? ஏன்னா நீங்கள் நடந்துக்கிற விதம், பேசுகிற விதம் எல்லாமே அப்படித்தாங்க இருக்கு, நான் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குண்ணா அப்படின்னு மகா வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மகா, இங்கே பாரு, சொல்லப்போனால் இந்த காலத்து பெண்கள் எல்லாம் வந்து அடுப்பங்கரையிலே கெடின்னு கிடைக்காங்க. ஆனால் இந்த ஜெனரேஷனில் அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது உனக்கு கிடைச்சிருக்கிற வரம் மகா, நீ ஆஃபீஸ்க்கு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் இப்படி தேவையில்லாம யோசிக்கிற? ஓஹோ அப்படியா, சரி அப்படின்னா ஓகே தான் அப்படின்னு மகா ரொம்ப கோபமா படுத்து தூங்குறாங்க. அப்ப சூர்யா வந்து யோசிக்கிறாங்க, என்ன ஆச்சு மகாக்கு, மகா இப்படிலாம் பேசவே மாட்டாளே, ஒன்றும் புரியலையா அப்படின்னு சூர்யா வந்து யோசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம அனாமிகா வந்து ரசம் வச்சிருப்பாங்க. உடனே சித்ரா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னதும் சித்ரா வந்து அந்த ரசத்தை வந்து டேஸ்ட் பண்றாங்க. பார்த்தா பாட்டு கேவலமா இருக்கு. அனாமிகா என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவாத்த ரசம் அப்படின்னதும், அடிப்பாவி, சமையல்லே வந்து ஈஸியா பண்ணக்கூடியது ரசம் தான், அந்த ரசத்தை கூட விஷ மாதிரி பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு சித்ரா வந்து யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சுது, நல்லா இல்லையா அப்படின்னதும், ஆஹா அருமை, இதை இப்படி ஒரு ரசத்தை யாருமே சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, சொல்ல போனா நீ மகாவே அடிச்சிட்ட அனாமிகா அப்படின்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் மருமக யாரு, அந்த மகாவோட புத்திசாலித்தனமான பொண்ணு, இன்னைக்கு எல்லாருமே ரசத்தை சாப்பிட்டு அனாமிகாவை பாராட்ட போறாங்க அப்படின்றது கிழிஞ்சது போ, இருக்கிற மரியாதையும் போகுது அப்படின்னு சித்ரா வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ மகா மட்டும் வரல. உடனே நம்ம ராஜலட்சுமி வந்து சூர்யா கிட்ட, ஏப்பா சூர்யா, மகா வரலையா சாப்பிட? இல்லம்மா கூப்பிட்டேன், டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டாங்க அப்படின்னது. என்னப்பா இன்னைக்கு ஆஃபீஸ்ல கடும் ஒர்க்கா என்ன, மகா மூச்சு சரியில்லையே அப்படின்னதும், ஆமாமா பாவம் உடம்பு சரியில்லை போல அப்படின்னதும், இந்த பக்கம் சரி சாப்பிட வரவங்க வரட்டும், மற்ற எல்லாரும் சாப்பிடலால அப்படின்னதும் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அனாமிகா ரசத்தெல்லாம் வைக்கும் போது உடனே சித்ரா வந்து, ஐயோ எனக்கு வேணாமா, கிச்சன்ல சாப்பிட்ட ரசமே எனக்கு வயிறு ஃபிட் ஆயிட்டு, மற்ற எல்லாருக்கும் வச்சுக்கோ அப்படின்னதும் எல்லாருக்கும் வந்து ரசம் வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அனாமிகா பண்ணின
ரசத்தை வந்து வாயிலேயே வைக்க முடியல. ஸோ எல்லாருமே துப்பிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க அப்படின்னதும் இந்த பக்கம் காயத்ரி கூட துப்புறாங்க. அத்தை என்னத்த நீங்களுமா என்ன அப்படி புகழ்ந்தீங்க, நான் ரசம் எல்லாம் நல்லா வைப்பேன்னு இப்போ என்ன துப்பிட்டு இருக்கீங்க? ஓஹோ அப்படியா, சரி எல்லாருக்கும் கொடுக்குறியே, நீ சாப்பிட்டு பாத்தியா அனாமிகா அப்படின்னு காயத்ரி கேட்டதும் இல்லையா அத்தை, சரிம்மா ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறாங்க. அனாமிகாவும் வாயில வச்சு பாக்குறாங்க. படு கேவலமா இருக்கு, ஐயோ என்ன இது எப்படி இருக்கு அப்படின்னுட்டு அனாமிகா சித்ராவும் முறைக்கிறாங்க. அதை நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் தானே சொன்னீங்க, இல்லையா அனாமிகா, அப்போ சாப்பிடும்போது டேஸ்டா தான் இருந்துச்சு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ராஜலட்சுமி சித்ரா உனக்கு நாக்குல நரம்பு இல்லை, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு, என்ன அனாமிகா இது வெறும் தண்ணியை கொதிக்க வச்ச மாதிரி இருக்கு, வாயில வைக்கவே முடியல அப்படின்னு ராஜலட்சுமி அனாமிகாவோட சாப்பாடை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி